நாராயணாய. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. திருப்பாவை பாசுரம் 7. கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்பு கை பேர்த்து வாசனரங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்டிலையோ நாயக பின் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். நம்ம போன பாசுரத்தில் பார்த்தோம், ஆண்டாள் அந்த இறை ஞானம், இறை தத்துவம், அந்த ஒளி நம்மக்கிட்ட புகுந்து நம்மளை அதை செம்மைப்படுத்தட்டும், நம்மளை அது நமக்கு தெளிவை கொடுக்கட்டும், அறிவில் தெளிவை கொடுக்கட்டும், அதில் உறுதியை கொடுக்கட்டும், அது அன்பை வளர்க்கட்டும், அது நம்மளுடைய மனதை நம் வசத்தில் வைக்கட்டும், அது நல்ல செயல்களில் இறைவனுக்கு நாம் இறைவன் காரியங்களில் ஈடுபடுறதுக்கு சக்தி கொடுக்கட்டும், இறைவனுக்கு நாம் உறுதுணையாக இருக்கட்டும், அப்படி உறுதுணையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா காரியங்களும் இறைவனுக்காக செய்யணும், இறைவன் காரியமாக செய்யணும். நமக்கு இருக்கக்கூடிய, அதாவது நேற்று கூட நம்ம திருப்பாவை இலக்கத்தில் பார்க்கும்போது பார்த்தோம், நேற்று இல்லை முன்னாடி சொல்லும்போது முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி, முக்தி நிலையின் முடிவே சக்தி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது துன்பம் இல்லாத நிலையே சக்தி, தூக்கம் இல்லா விழிப்பே சக்தி, அதுதாங்க இங்கே சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் எப்பயுமே விழிப்பாக இருக்கணும். நம்மளை விழிப்பில் இருந்து நம்மளை தடுமாற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், என்னால் செல்லுலேருந்தே வெளில வர முடியல, ராத்திரியெல்லாம் செல் பார்த்துக்கிட்டே நான் தூங்கிடுறேன், என்னால் செல் பழக்கத்துலேருந்து வெளில வர முடியல அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இது அதே மாதிரி ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, எனக்கு போதை பொருட்கள்லாம் எல்லாம் அடிமையாக இருக்கேன், அதுலேருந்து என்னால் வெளில வர முடியல. இல்லை எனக்கு பெண் மோகத்தில் இருக்கேன், அதுலேருந்து என்னால் வெளில வர முடியல. இல்லை ஆண் மோகத்தில் இருக்கேன், பெண்கள் சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, நம்மளை நம்ம மனசை இறை தத்துவத்தில் லயம் ஆகாமல், மனசை அமைதியாக வச்சுக்காமல் நம்மளை ரெஸ்ட்லெஸ்ஸாக வச்சுக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது நம்மளை பேய் மாதிரி ஆட்டி படைக்குது. முதல்ல பார்க்குறதுக்கு சின்னதாக தான் பிடிக்குது, அதுக்கப்புறம் பேய் மாதிரி பிடித்து ஆட்டி வைக்குது நம்மளை. இப்போ நிறைய பேர் பார்க்குறோம், நம்ம இப்போ சிறுவர்கள்லாம் கூட நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க, இந்த போனோகிராஃபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட மக்கள் அடிமையாக இருக்காங்க நிறைய பேர் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாமே மனிதனுக்கு இந்த 5 புலன்களும் அவனை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்குது. புரியுதா இல்லைங்களா? இது வள்ளுவரும் தான் சொல்கிறாரு, புரியுதா இல்லைங்களா? இந்த புலன்கள் நம்மை புலன்களை ஜெயிக்கணுன்றதையும் ரொம்ப வலியுறுத்துறாரு. புலன்களை புலன்களோட வகைகளை தெரிஞ்சுக்கணும். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த உலகத்தில் துன்பத்தையும் இன்பத்தையும் முதல்ல அனலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அதை தெரிஞ்சவங்க தான் இந்த உலகத்தில் நல்லா இருக்க முடியும். இன்பம் மாதிரி தெரியும் முதல்ல பின்னாடி, ஆனால் பின்னாடி போய் உள்ளே போனால் அதுக்கப்புறம் மாட்டிப்போம் நம்ம. இப்போ சூதாட்டம்லாம் அப்படி தானே தெரியுது. இப்போ பார்க்குறாங்க, ரம்மின்னு சொல்கிறாங்க, அப்புறம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விளையாட்டு சொல்கிறாங்க, கிரிக்கெட் பிளேஸ் வச்சு ஒரு பந்தயம் விளையாடுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில் உள்ளே போகும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் உள்ளே போனால் மாட்டிக்கிறாங்க, உள்ளே போய் பணத்தை நிறைய இழந்துடுறாங்க. அப்புறம் நிறைய இப்போ ரேட்டிங் சைட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பணத்தை மனிதன்கிட்ட தன்னுடைய கவர்ச்சியை காட்டி இழுக்கக்கூடியது. இதே சினிமாவே அப்படி தானேங்க, கவர்ச்சியை காட்டி தானே இழுக்கிறாங்க, புரியுதா இல்லைங்களா? காசுக்காக அவங்க தண்ணியை விற்கிறாங்க, அதை பார்த்து மக்கள் உண்மைன்னு நினச்சி ஏமாந்துடுறாங்க. அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறாங்க, அந்த காதல் மாதிரியே பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அவன் பார்த்தா அடுத்த படத்துக்கு அடுத்த நடிகரும் நடிக்க போயிடுறான். ஆனால் அவங்க அந்த மாதிரியே அந்த படத்தில் ஒரு படத்தை மாதிரியே என்ன ஒரு காதல் கதையை பண்ணணும்னு பார்க்குறாங்க, அவங்க ஈஸியாக விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தா அவங்க வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா டைவர்ஸு அது இதுன்னு ரொம்ப அலங்கோலமாக தான் இருக்குது. அப்போ வாழ்க்கை தன்னோட வாழ்க்கையை தவறாக புரிந்து கொண்டு அதை மக்களுக்கு ஒரு 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 தவறாக பிரதிபலிக்கிறதுக்காக மக்கள் நிறைய விஷயம் பண்ணுறாங்க. இப்போ ஐடியில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி பண்ணுறாங்க. ஆனால் என் வாழ்க்கை அப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காசு செலவு வேண்டியிருக்கு, காசு கொடுத்தா தான் உள்ளே விழுவான். இதுக்கு போனாலுமே காசு கொடுக்கணும், இன்பத்தை அனுபவிக்கணும்னா, இன்பத்தையும் பொருளையும் நீங்கள் செலவு வாங்கணும்னா அதுக்கு பைசா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இறை பக்திக்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாங்க. மனதை இறைவன்கிட்ட நீங்கள் மனதால் இறை நாமத்தை தொடர்ந்து சொன்னீங்கன்னா
அதிலிருந்து மனதில் வந்து மனசை ஈஸியாக நீங்கள் வந்து சந்தோஷம். அதனால தான் வள்ளுவர் சொல்ல, தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கெல்லாம் மனக்கவலை மாற்றல் இது. மனசில் இருக்க கவலையை போக்கணும்னா நீ இறைவனை தான் சார்ந்து இருக்கணும். அதுதான் உன் மனதில் இருக்க கவலையை நித்தியமாக போக்கக்கூடியது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுதான் இங்கே ஆண்டாலும் இந்த பாசுரத்தில் சொல்கிறாங்க. இதுவரை நீங்கள் அனுபவித்த துன்பங்களையும் நீங்கள் வந்து மென்று அதை ஜீர்ணிக்க வேண்டும் என்றால், அதை இன்முகத்தோடு ரசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு நீங்கள் இறை தத்துவத்தை மிக மிக முக்கியமாக உணர வேண்டியது அவசியம். அதை தான் நமக்கு ஆண்டாள் இந்த பாடல்கள் மூலமாக உணர்த்துகிறார். மேலும் நாம் வந்து பாசுரங்களுக்கு விளக்கத்தை மேலும் 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 வரும் நாட்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. திருப்பாவை பாசுரம் 8. கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலம் உடைய பாவாய் எழுந்தீராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய். ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய். ஆமாங்க, போன பாடல்ல நமக்கு என்ன சொன்னாங்க? ஆண்டாள் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை தான் நம்மளை வந்து தடுக்குது இறை தத்துவத்தை உணராமல் அப்படின்றத சொன்னாங்க. அந்த ஏதாவது பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பன்றி வந்து சேற்றில் இருக்கும், அதுக்கு தெரியாது இந்த சேற்று வந்து நல்லதா இல்லையா. நாய் பார்த்தீங்கன்னா போய் கண்ட தண்ணியை குடிக்கும். காக்கா இந்த மாதிரி குருவிகள்லாம் கண்ட தண்ணியை குடிக்கும், அதுங்களும் நோய்வாய்ப்படும். இப்போது வளர்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஜீவராசிகளை வளர்க்குறவங்களுக்குலாம் தெரியும், கண்டதை சாப்பிட்டுட்டு அதுங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் நம்மள மாதிரியே தான் அதுங்களும் இருக்கும். அப்போ வந்து என்ன விஷயம்னா, நமக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாதுங்க. நம்ம வந்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், ஏன் இந்த உலகத்தில் வந்து எப்படி வந்து நாம் வந்து நம்மளை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது, அதை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிறது, எப்படி இந்த வாழ்க்கையை அணுகிறது, இதில் எது உண்மை, எது இன்பம், எது நிலையான இன்பம், எது வந்து நிரந்தரமானது, எது வந்து உண்மையிலேயே அழகு, எது ஆனந்தம், இது எல்லாமே மனிதனுக்கு வந்து தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்னா, கண்டதே கோலம் கொண்டதே காட்சின்ற மாதிரி தான் வாழ்க்கையை வாழ்வான். பார்க்குறது உடனே ஒரு அழகான விஷயம் பார்த்தோடனே அதில் வந்து தன்னுடைய மெய் மறந்துடுவோம். ஒரு அழகான பாடலை பார்த்தா மெய் மறந்துடுவோம். அழகான தோற்றத்தை பார்த்தாலும் மெய் மறந்துடுவோம். ஒரு ஒரு நல்ல உடலுக்கு நல்லா இதுவாக இருக்கக்கூடிய ஒரு 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 நமக்கு தொடு உணர்ச்சி இருக்குன்னா அதுலேயும் நாம் மயங்கிடுவோம். நம்மளோட நாக்குக்கும் நாம் மயங்கிடுவோம். நல்ல ஒரு நல்ல ஸ்மெல்லுக்கும் நாம் மயங்கிடுவோம். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அப்போ என்னன்னா, மனிதனுக்கு வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள், இதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவன் எதெல்லாம் ஏமாற்றம் அடைவான்றதே அவனுக்கு தெரியவே தெரியாது. எதிலெல்லாம் ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னே தெரியாது. அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தீர விசாரிக்கணும்னா பொறுமையாக அமைதியாக நம்ம ஒரு இடத்துல உட்காந்து கவனிச்சாதான் புரியும். அதுதான் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டாள் வந்து நாம் வந்து இந்த வந்து தோழியை எழுப்புற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் வந்து உனக்கு இனிமேட்டு வாழ்க்கையில் நிறைய துன்பத்தை அனுபவிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இறை தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த துன்பங்களெல்லாம் நாம் வந்து கடந்து போகலாம் ஈஸியாக. நாம் அந்த துன்பம் தரக்கூடிய விஷயங்களில் நாம் ஈடுபட தேவையில்லை அப்படின்றதையும் தவிர்க்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதை தான் மறைமுகமாக அந்த அம்மா வந்து அந்த தூங்கி இருக்கவங்களை எழுப்புற மாதிரி இறை தத்துவத்தையும் சொல்கிறாங்க. இறைவன் எப்படிப்பட்டவர்னா, ஒரு குதிரை வடிவத்தில் வந்து அரக்கனை வந்து கேசின்னு ஒரு குதிரை வடிவத்தில் வந்து அரக்கனை வந்து கொண்டிருக்காரு. அதே மாதிரி வந்து மல்யுத்தம் பண்ணி 2 பெரிய மலை மாதிரி இருந்த மல்யுத்தம் இருந்த பெரிய 2 அசுரர்களை வென்றிருக்கிறாரு. சானூரன், முஷ்டிகன்ற அசுரர்களை வென்றிருக்கிறாரு அப்படின்றத சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு இனிமேட்டு என்னென்ன துன்பங்கள் வருதுன்னு நமக்கு தெரியாதுங்க. புரியுதா இல்லைங்களா? நமக்கு வந்து திடீர்னு அதிர்ச்சியாக நிறைய துன்பங்கள் வரும். நமக்கு திடீர்னு வாழ்க்கையில் கொடுப்பார் கடவுள். அதையெல்லாம் நாம் தாங்கிக்கணும்னா இறை தத்துவம் வந்து நம்மளால் தெரிஞ்சும் சில விளைவுகள் வரலாம், தெரியாமலும் சில விளைவுகள் வரலாம். இப்போ ராமர்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காட்டுக்கு போகணும்னு நடக்குது. அவர் நினச்சி கூட பார்க்கல கனவுல கூட. அந்த மாதிரி தான் ஒரு வந்து
கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு தலைவரா இருப்பாரு. பெரிய ஒரு நடிகரா இருக்கலாம். எது வேணா மாறலாம். ஏன்னா அடிச்சிருச்சு லக்ஷ்மி அடிச்சிருச்சு, மகாலட்சுமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த மாரி தான். இறைவன் வந்து யார மேல ஏத்துவான், யார இறக்குவான்னு தெரியாது. ஆனால் அவன் ஏற்றி வைத்தாலும், இறக்கி வைத்தாலும் நாம் இறை தத்துவோடு லயமா இருந்தோம்னா, மாணிக்கவாசகர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, "கற்றுணை பூற்றி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே" அப்படின்னு சொல்றாரு. "நீ எங்க வேணா என்னை வைப்பா." சுண்ணாம்பு கால்வாயில தூக்கிட்டு போய் வைக்கிறாங்க அவர. எரிஞ்சு எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும்ன்ட்டு. அங்கேயே என்ன பண்றாருன்னா, ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது என்னன்னா, இங்க முக்கியமான மைய கருத்து என்னன்னா, இறை தத்துவத்தை சார்ந்திருக்கணுங்க. அது வந்து பெருமாளு, சிவனு அப்படின்லாம் இல்லைங்க. ஏதோ ஒரு நீங்க இறை தத்துவத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். எந்த நாமத்தினாலும் நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். எதற்காகன்னா, வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள், நீங்கள் இதுக்கப்புறம் சந்திக்க போற இன்னல்களையும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீயைகள்லாம் நீங்கி, நாடும் செழிப்பா இருக்கும், நமக்கும் தேவைகள்லாம் கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இதுதான் இந்த பாசுரத்தோட இதுங்க அர்த்தங்க. திருவாடிபுரத்து ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 140 முன்றுரைத்தால் வாழியே, உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே.